ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரக்கோலி ஒயிட் சாஸ் பாஸ்தா. ரொம்பவே சிம்பிளாக சீஸ்லாம் போட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆர்த்தி சமையலுக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ப்ரக்கோலி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. அதே பாத்திரத்தில் தண்ணி இருக்கிறதுல பாஸ்தா சேர்த்துக்கோங்க. எவ்வளோ டைம் வேகணும்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். அது சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு பாருங்கள். லைட்டாக நீங்கள் அழுத்தி பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துருங்க. நல்லா வடிகட்டிடுவேன். வடிகட்டும் போது பச்சை தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா குடமிளகா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரொக்கோலி வேக வச்சதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே தவாவில் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இதை நல்லா பச்சோட போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறிகளை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பாஸ்தா வேக வச்சோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிறதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அந்த சீஸ் சேர்த்துக்கோங்க. நான் சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் இது வெங்காயத்தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.